மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி சென்ற மக்கள் 2 நாட்கள் விடுமுறை முடிந்த நிலையில் சென்னை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் செங்கல்பட்டு அடுத்த பரந்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னை நோக்கி வருவதால் 30 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதல் பூத் திறக்கப்பட்டு வாகனங்கள் அதிக அளவில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பாக மாவட்ட தலைமையகத்தில் மாணவர்களுக்கு நல்லொழுக்க பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட தலைமையகத்தில் மாணவர்களுக்கு நடைபெற்ற நல்லொழுக்க பயிற்சியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாற்றுத்திறனாளிகளை சர்ச்சையாக பேசிய வழக்கில் 2 தலைமை ஆசிரியர்களை இடமாற்றியதும், மகாவிஷ்ணுவை கைது செய்தது மற்றும் போதாது எனவும், மாறாக அரசின் கொள்கைகளை விட்டு RSS கொள்கைகளை பிள்ளைகளின் உள்ளங்களில் புகுத்த நினைக்கும் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் வக்ஃபு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு அரசு முயற்சி செய்வதையும், இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறப்பட்டது. மேலும் தமிழகத்தில் உள்ள ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள 3.5% இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும், சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் எனவும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டனர். அருப்புக்கோட்டையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் மணிநகரம், காந்தி மைதானம், புளியம்பட்டி உள்ளிட்ட 12 இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இந்த சிலைகள் அனைத்தும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பெரிய கண்மாயில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாளையம்பட்டியிலிருந்து துவங்கிய இந்த ஊர்வலம் பந்தல்குடி ரோடு உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. முன்னதாக ஊர்வலத்தின் போது குறிப்பிட்ட பகுதியில் மேலம் அடித்து செல்லக்கூடாது என கூறியதால் இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை பறிப்பதாக திமுக அரசை கண்டித்து இந்து முன்னணியினர் முழக்கங்கள் எழுப்பியவாறு ஊர்வலத்தை நடத்தினர். இதனால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீரை பீச்சியடிக்கும் வஜ்ரா வாகனங்கள், கண்ணீர் புகை வீசும் ஆயுதங்கள், தீயணைப்பு வாகனங்கள் என நவீன பாதுகாப்பு வசதிகளுடன் மாவட்ட SP தலைமையில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எம்நாடு செய்தி எதிரொலியாக ஓமலூர் அருகே வீடு இல்லாமல் 10 வயது பெண் குழந்தையுடன் சாலையில் சமைத்து சாப்பிட்டு வந்த பெண்ணுக்கு ஊராட்சி மன்ற நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து சிறிய வீடு அமைத்து கொடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையாம்பட்டி தாலுகா செம்மாண்டப்பட்டி ஊராட்சியில் ஐயனன்காடு அம்பேத்கர் நகர் உள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த 40 வயதான பெருமாயி என்ற பெண் தனது 10 வயது பெண் குழந்தையுடன் வீடு இல்லாமல் சாலையோரத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். இவரது மகள் அதே பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த குழந்தை பாதுகாப்பு இல்லாமல் சாலையிலேயே குளிப்பது, சாலையிலேயே உறங்குவது என சாலையில் பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிக்கு 10 வயது ஆவதால் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாகவும், அரசு பாதுகாப்பான ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் பெருமாயி கண்ணீர் மல்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து எம்நாடு செய்தியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியான நிலையில் இதனைத் தொடர்ந்து ஓமலூர் காவல்துறையும் ஊராட்சி மன்ற நிர்வாகமும் ஆதரவற்ற பெண்ணுக்கு வீடு அமைக்க ஏற்பாடு செய்து அங்குள்ள அரசு நிலத்தில் வீடு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து உதவி செய்த எம்நாடு செய்திக்கும் காவல்துறை, ஊராட்சி தலைவர் மற்றும் உதவிய அனைவருக்கும் பெருமாயி நன்றி தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.